இன்றைக்கு கேபி பாலா அவர்களை இணையதளத்தில் அதிகமாக வசைப்பாடக்கூடிய அளவில் உமாபதி என்கின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் பேசு பொருளாக்கிறாரு. அந்த யூடியூப் சேனலும் அதுக்கு உடனே இருக்குது. இதில் பாலா பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல்னு சொல்ல போனால் வருங்காலத்தில் மிக பெரிய பேராபத்து, இவர் வெளிநாட்டு கைக்கூலி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ நான் முழுசாக பார்த்தேன். இந்த வீடியோவில் இவங்க யாரையெல்லாம் தாக்கியிருக்காங்க, எப்படி தாக்கியிருக்காங்க, இவங்க யாரை தாக்கலை, இதை பார்த்தீங்கன்னா இவருடைய உள்நோக்கம் என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ பாலா நல்லவரா கெட்டவரா என்பதை நீங்கள் முடிவு பண்ணுங்கன்றதான் என்னுடைய கோரிக்கை. இந்த வீடியோவை நீ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். சில விஷயங்களில் எனக்கு முன்பிருந்தே நிறைய விஷயங்கள் இது ஸ்கிரிப்டட் அண்ட் நிறைய விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் 4 பேருக்கு நல்லது நடந்தால் எதுவுமே தப்பு இல்லை, சரி நல்லது பண்ணட்டுங்கிற மாதிரி விட்டாச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே ஒரு பாலா, அங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர் அப்படின்ட்டு நிறைய கனெக்ட் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே பல அரசியல்கள் இருக்குன்னா வேறு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் பாலா வீடியோக்கெல்லாம் பார்க்குறீங்களா, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா சார்? பார்த்தோன்னே என்ன, அதாவது இந்த தமிழ்நாட்டிலேயே மிக ஆபத்தான நபர் பேர் ஒரு 3 பேர் பேர் சொல்லுங்க பார்ப்போம். மிக ஆபத்தான, இந்த தேசத்துக்கு ஆபத்து, தமிழ்நாட்டுக்கு இவர்கள் ஆபத்தான ஒரு பிற்காலம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாஜக இருக்கக்கூடிய 3 பேரையும் சொல்லிட்டு போயிடுவேன் சார். அது ரைட், பாஜக இருக்க சொல்லலாம். நீங்கள் சில பேர் பாஜகக்காரன் திமுக இருக்க 3 பேரை சொல்லுவான், அதிமுக இருக்க 3 பேரை சொல்லுவான். ஆனால் இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ், வருங்காலத்தில் மிகப்பெரிய இந்த தேசத்திற்கும் சரி இந்த மாநிலத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நம்பர் 1 யார் அப்படின்னா, நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல பாலாவா? விஜயெல்லாம் பாவம். விஜயெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்பாவி. சர்வதேச அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஒரு அப்பாவி. ஆசைப்படுறாப்புல, அவ்வளோதான். முதலமைச்சர் ஆகணும்னு நான் ஒரு ஆசைப்பட்டு நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் சினிமாவில், முதலமைச்சராகி அந்த நாற்காலியில் உட்காந்தோன்னு பில்டப்பாக நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்றது அந்த அளவுக்கு தான் விஜயோட ஆசை. ஆனால் எடப்பாடிலாம் பாவம் அவுடேட்டடு, அவருக்கு பழைய பென்சிலின் ஊசி மருந்து மாதிரி. சர்வதேச அரசியெல்லாம் தெரியல, இல்லை சர்வதேச இல்லை, லோக்கலே தெரியாது பாவம், அவுடேட்டடு. இப்போ இன்றைக்கி பாஜகவுக்கும் திமுகவுக்கும், ஏன்னா ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் இவர்கள். பாருங்கள், இதில் எந்த இடத்துலையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சின்ன விஷயத்தோடு இவங்க தாக்கியே பேசலை. இவங்க பேசுனது பாலாவை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதில் அதிமுக பற்றியும் லாரன்ஸ் பற்றியும் பாஜக பற்றியும் பேசியிருக்காங்க. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் புனிதமானதா நல்லதா அதெல்லாம் கிடையாது. இவர்கள் அஜெண்டா என்னென்னா, திமுக செய்த கெட்டதை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லது சொன்னால் மக்கள் காரித்தி போவாங்க. அப்போது மற்றவர்களை கெட்டதாகவும் அசிங்கமாகவும் காமிச்சால் இந்த கட்சி புனிதமாயிடும். அதுதான் இவர்களுடைய நோக்கம். இவர்கள் இந்த பத்திரிகை என்ற பெயரில், இந்த ஜேர்னலிஸ்ட் என்ற பெயரில் இவர்கள் எல்லாமே அண்ணா அறிவரை கக்குசை அடைப்படுவதற்காகவும் அந்த அண்ணா அறிவுரை கக்குசை பாதுகாப்பு நிற்கிறாங்க. ஏண்டா அந்த கக்குசை பாதுகாத்து இவ்வளோ நிற்கிறீங்கன்னா, உங்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயோ இல்லை வாட்ச்மேனையோ கேட்டு பாதுகாப்பாக நிற்க வச்சா நீங்கள் என்னடா பண்ணுவீங்க? உயிரை விட்டுருங்க போல இருக்குது. எனவே இந்த மக்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் இந்த அரசியலை மடைமாற்றம் செய்கிறாங்க. இவங்கெல்லாம் பத்திரிகையாளர் என்பதை நீங்கள் தான் அதுக்கான விடையை சொல்ல வேண்டும், பதிலையும் சொல்ல வேண்டும்.